ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடித்த படங்களை நம்ம தொடர்ந்து திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி 15ஆவதா அவர் நடித்து வெளியான படம் தான் சிவந்த கண்கள். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிவந்த கண்கள் இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாராயணன். இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கு கங்கை அமரன். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த், சில்க் சுமிதா, தேங்காய் சீனிவாசன், வி கே ராமசாமி, ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம விஜயகாந்த். அவர் வந்து ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் கீழே. அவர் வந்து எங்கே அநியாயம் நடந்தாலும் உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து ஒரு கட்டத்தில் முதலாளி வர்க்கத்திலிருந்து ஏழை தொழிலாளர்களுக்கு மில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு அநியாயம் இழைக்கப்படுது. அதனால் அவர் வந்து இறங்கி போராடுறாரு. அவர் மேலே ஒரு கொலைப்பழி விழுந்துருது. அந்த கொலைப்பழியிலிருந்து அவர் தப்பிச்சாரா இல்லது அந்த போலீஸ்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரான்னு சொல்லிட்டு அந்த முழுநீள கதையாக சொல்லியிருப்பாங்க. சிவந்த கண்கள் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லாமல் ரொம்ப ஹிட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான படம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான கதை இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு ராமநாராயணன். இந்த படத்தில் வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சண்டை காட்சிகள் வந்து ஏகப்பட்ட சண்டை இருக்கும். பாடல்கள் 4 பாடல்கள் இருக்கும். 4 பாடல்களுமே கேட்கும்படியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து சில்க் சுமிதா அவர்கள் வந்து பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு எஸ்ஏசி சார் விஜயகாந்த் சாருக்கு முக்கியமோ அதுபோல் ஜெய்சங்கர் சார் வந்து விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் தான் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு வர படங்களில் அதிகமாக ரோல் கொடுத்து நடிக்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதாவை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் வந்து ஒரு சில சீன்களில் வந்து பெண் வேடமிட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து சில்க் சுமிதாவோட கேரக்டர் வந்து பிக் பாக்கெட் கேரக்டர் வருவாங்க. அப்புறம் ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி வழக்கம் போல். அப்புறம் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து அப்பா யாருன்னு சொல்கிறது இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இவர் போலீஸாக இருக்கிறதுனாலேயே நேர்மையாக இருக்கிறாரு. நேர்மையாக இருக்கிறனால டிஸ்மிஸ் செய்யப்படுறாருன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த தொழிலில் இறங்கி போராடுனா அதாவது விஜயகாந்த் வந்து ஆரம்பத்துல இருந்தே அரசியல் மேல ஒரு நாட்டமான படங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு கண்கூட தெரியுது. ஏன்னா கம்யூனிஸ்டை தான் அவர் அதிகமா விரும்பியிருக்காரு. ஏற்கனவே பார்த்த படங்களை நிறைய படங்களை கம்யூனிஸ்டை பற்றி தான் பேசியிருப்பாரு. இந்த படத்துலையும் கம்யூனிஸ்டை பற்றி தான் பேசியிருப்பாரு. ஏன்னா இந்த படத்துல கதை அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா தொழிலாளர்கள் வர்க்கத்துல முதலாளிகள் எவ்வளவு தூரம் நம்மளை அநியாயம் இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினோட வசனங்கள் எல்லா வசனங்களுமே பேசும்படியா இருக்குன்னு சொன்னா என்ன சொல்றதுன்னா நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி கலந்து பேசுவாங்க. அந்த 3 சிறுவர்களா நடிச்சிருக்கிற பசங்க நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டல் சீன்ல நடக்கிற சீன்ல சூப்பரா இருக்கும். இப்போ வந்து அரசியல்வாதிங்க நிதி ஒதுக்குறோம், 500 கோடி 1000 கோடி ஒதுக்குறோம்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஏழைகளுக்கு போய் சேர்றதில்ல அப்படின்னு சொல்றதுக்கு விஜயகாந்த் சார் வந்து ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபா ஒதுக்குவாங்க. அது அரசியல்வாதி கட்டுற ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி ஏழைகிட்ட வரும்போது வெறும் தண்ணியே கரைஞ்சி போயிடும். எல்லாரும் பாதி எடுத்துக்குவாங்க. ஏழைகிட்ட வரும்போது அந்த திட்டம் வந்து சேராது அப்படிங்கிறத சூப்பராக விளக்கியிருப்பாரு. அது போல தான் அந்த சின்ன சிறுவர்கள் பேசக்கூடிய வசனங்கள் பூரா நல்லா இருக்கும். அப்புறம் போலீஸ் ஆஃபீஸராக வர நம்ம ராஜேஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மச்சனாவே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கும் சஸ்பென்ஸ் ஆயிடுவாரு. அப்புறம் அவரோட சேர்ந்து இவரும் போராடுவார். இந்த படத்தோட முழுநீள கதை இதுதான். இந்த படம் சூப்பராக இருக்கும். தேங்காய் சீனிவாசன், வி கே ராமசாமி, அல்ட்ரா சிட்டி காமெடி சூப்பராக இருக்கும். எல்லாமே இந்த படத்தில் ஓகே ரகமாக இருக்கும். அதனால இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பார்க்கறதுனா பாருங்க. சிவந்த கண்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பர் படம். மெகா ஹிட் படம் கிடையாது, சூப்பர் படம். நல்லா இருக்கும். நம்மத்தில் இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.